எல்லாரும் இந்தியா கூட்டணி பயங்கரமாகுதுன்னு கண்ணு வச்சுட்டானுங்க போல். இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே ஒரே அம்புலி தும்புலி தான். எல்லா பக்கமும் எல்லாரும் எல்லா கருத்தும் பேசினுக்கிறாங்க. அந்த கூட்டணி பற்றி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சல்லப்பெல்லாம் இருக்கும், ஆனால் சரி பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார். யார் இவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்போ இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனாலும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இல்லை எப்போவுமே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கே அப்படி கேட்டால், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பதில் தான் சொல்கிறார். தேர்தல் நெருங்கி வரும்போது எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒரு சலசலப்பு இருக்கும். அந்த சலசலப்பு தான் இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வந்துருக்கு. ஆனால் இந்த கூட்டணி இதனால் உடஞ்சி போயிடும் செதஞ்சு போயிடும்னு யாராவது கனவு கண்டுட்டு இருந்தீங்க, நடக்காது. ஏன்னா அந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தையில் பேசி முடிச்சிடுவாங்க. தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைய போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் திருமாவளவன் அவர்கள். தேர்தல் நேரத்தில் இது போன்ற சலசலப்பு வரத்தான் செய்யும். எல்லா கூட்டணி கட்சிகளிலும் பேச்சுவார்த்தை நடக்கிற போது இது போன்ற முரண்கள் எழும், சலசலப்பு உருவாகும். ஆனால் கடைசியில் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். திமுக தலைமையிலான கூட்டணியிலும் இதுதான் இப்போது நிகழ்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். அதுக்கடுத்ததாக தொடர்ந்து ஒரு லாஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எப்பவுமே வலிமையே இல்லாத கூட்டணியில் தான் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க, எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க. அந்த கூட்டணி இருக்குது, சரி தேர்தலில் வந்தால் பார்ப்போம், போவோம், ஓட்டு போட்டால் வாங்கவும், இல்லை நக்கல் போ அப்படின்ட்டு ஏனோதானோன்னு இருக்கிறது கூட்டணி. வலிமை இல்லாத கூட்டணி. வலிமையான கூட்டணின்னா இருக்கிற எல்லா கட்சிகளும் வலிமையாக இருக்கும். அப்போ என்னோடய ரைட்ஸ் எனக்கு தெரியும், என்னுடைய பவர் எனக்கு தெரியும், அப்போ எனக்கு இதை கூட அப்படின்னு கேட்டு சண்டை போடுற கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில். அப்படி இருக்கையில் இப்போ நாங்கள் ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நாங்கள் தான் பவராக இருக்கோம், எல்லோரும் பவர். அப்போ எல்லாருக்கும் அந்த பவர் வேணும்னு நினைக்கிறோம், அந்த சண்டையெல்லாம் வரதான் செய்யும். அப்படி பார்க்கல நாங்கள் தானே வலிமையான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர்கள். பலவீனமான கூட்டணியில் போட்டி பெரிய அளவில் இருக்காது, அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை இருக்காது. பலமுள்ள கூட்டணியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான இயல்பாக போட்டி எழும், அதிகார பகிர்வு தேவை என்கிற அந்த கருத்தும் எழும். இவ்வாறு சலசலப்பு எழுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது, ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆகவேதான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலும் கூட இந்த போட்டி சார்ந்த சில விமர்சனங்கள் எழுகின்றன.